துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. துஆக்கள் என்று வரும்பொழுது இதை சொல்லணும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தலைப்புல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற ஒரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஹதீஸ்ல நான் தேடி பார்க்கும் பொழுது ஒரு நிறைய ஒரு 30-40 சந்தர்ப்பங்கள் சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது. 30-40 சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது நமக்கு என்ன செய்ய முடியாது, இந்த பயான்ல ஃபுல்லா சொல்லி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி தலைப்பாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்து நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் நான் சொல்கின்றேன். லைலத்துல் கத்ருடைய இரவுல துஆக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது புகாரில் வரக்கூடிய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு துஆவை, இந்த துஆவை கேளுங்கன்னு சொல்லி. அப்ப எனவே லைலத்துல் கத்ருடைய இரவுல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சஹருடைய நேரம், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா அடிவானுக்கு இறங்கி என்னுடைய அடியார்களிலே யார் பிரார்த்திக்கிறீர்கள் உங்களது பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற ஹதீஸுல் குத்ஸியில சொல்கின்ற துஆக்கள் ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே ஃபஜ்ருக்கு முன்னால உள்ள நேரம் சஹருடைய நேரம். சஹர் என்று சொன்னா அந்த நேரத்துக்கு பேர். அதுல சாப்பிட்டால் சஹர் சாப்பாடு, அதுல இஸ்திஃபார் செஞ்சா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜாஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். இரவிலே கொஞ்ச நேரம் அவர்கள் உறங்குவார்கள், சஹருடைய நேரத்திலே இஸ்திஃபார் செய்வார்கள், அப்ப துஆ கேட்பார்கள். அதே போன்று சஹீஹான ஹதீஸ், நான் சுருக்கமாக அந்த சந்தர்ப்பங்களை மட்டும் சொல்றேன், எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்ததுதான். மழை பொழிகின்ற பொழுது கேட்கின்ற துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஒரு பிரயாணி துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்வான். புகாரில் வரக்கூடிய செய்தி, சேவல் கூவுகின்ற பொழுது துஆ கேட்டால், கேள்விப்பட்டீங்களா ஹதீஸ்? சேவல் கூவுகின்ற பொழுது வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹ், சேவல் கூவுற சத்தத்தை கேட்டால் நீங்க துஆ கேளுங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வோட ஃபضல கேளுங்க, சிறப்பு கேளுங்க. ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது. புகாரில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று ஒரு மனிதன் சாயும் நோன்பாளியாக இருக்கின்ற வேளையில் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். மரண வேளையிலே ஒரு பக்கத்தில் இருக்கிறீங்க, அவர் மௌத்தாயிட்டார் அல்லது மௌத்தாக போறார், இப்ப நீங்க கேட்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிருந்தாங்க, கண் அப்படியே திறந்திருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅகுமத ஐனைஹி, கண்ணை மூடினாங்க, மூடி போட்டு சொன்னாங்க லா தது அலா அன்ஃபுசிக்கும், நீங்க அதாவது ஏதாவது வித்தியாசமா துஆ செஞ்சிராங்க, ஏனென்றால் மலக்குமார்கள் இதுக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யுஅமினூன அலா மா தகூலூன், நீங்க கேட்கிற துஆக்களுக்கெல்லாம் மலக்குமார் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனவே மௌத்தாகி இருக்கக்கூடிய மையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கின்ற துஆக்களுக்கு மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இருக்கு. எனவே நல்லதை கேளுங்கள், நல்லதை கேளுங்கள். நம்ம ஏதாவது உண்ட கஷ்டத்துல ஏதாவது ஒன்று நம்ம வாயால புலம்பிடுவோம், ஏதாவது உண்ட வாய் தவறி சொல்லிடுவோம். அப்ப மலக்குமார்களுடைய ஆமீன் இருக்கும் என்றால் அந்த ஒன்று அது சாதகமாயிருக்கும் அல்லது பாதகமாயிருக்கும். அதே பாதகமாக ஒன்னையும் கேட்டுறாதீங்க. நம்ம கேட்டுருவோம், நீங்க பேசிங்களே நானும் போறேனே அழிஞ்சு போறேன் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். ஜாஹிலிய காலத்தில் உள்ள நியாஹா, சத்தம் போட்டு அழுகிறது, உப்பாரி வைக்கிறது, அதுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திட்டக்கூடாது, ஏசக்கூடாது. ஏனென்றா அவங்க கேட்கறதெல்லாம் ஒன்று துஆ அலைஹி அல்லது துஆ இலைஹி. இலைஹின்ற அவருக்கு சாதகமா கேட்கறது, பிள்ளை நல்லா வரணும். ஏதாவது தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும்னு துஆ செய்யுங்க, அல்லாஹ் உனக்கு நல்ல புத்திய தரட்டும் துஆ செய்யுங்க, மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துஆ கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள், மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள். குறிப்பாக ஒரு தந்தை, இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா தந்தையோ தாயோ பிள்ளைக்கு நம்ம ஏதாவது ஏசி விட்டால் மலக்குமார்கள் ஆமீன் வந்துடும். அப்ப கடைசியில் அந்த பிள்ளைக்கு நாம் பாதகமாக துஆ செய்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு பாதகமாக திட்டி விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது யாருக்காவது திட்டிருக்கிறார்களா? 10 வருடம் பணிபுரிந்த அனஸ் இப்னு மாலிக் அவர்களுக்கு அல்லாஹ் மக்ஸிர் மாலஹு வ வலதஹு யா உனைஸ் அன்பா கூப்பிடுவாங்க. சின்ன மகனே, குட்டி மகனே, என்ன செஞ்சாலும் பிரார்த்தனை செய்வார்கள். அவங்களோட வாழ்க்கையில் அது பரக்கத்தாக மாறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 10 வருடம் நான் பணிவிடை செய்தேன். ஒரு நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீ ஏன் இப்படி செய்தாய், எதற்காக இப்படி செய்தாய் என்ற கேள்வி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதே கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அடிமையோடு
தனக்கு பணிவிடை செய்தவரோடு தன்னுடைய பணியால் ஹாதிமோடு இப்படி நடந்தார்கள் என்றால், பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்தால் நாம் அங்கிருந்து படிப்பினை பெற வேண்டும். எனக்கு மேல ஒருவரை நான் பார்க்கிறேன், எனக்கு கீழே ஒருவரை நான் பார்க்கிறேன், நான் எப்படி எனக்கு கீழே உள்ளவரோடு நான் நடந்து கொள்கிறேன், அப்படித்தான் எனக்கு மேல உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடியார்களோடு அன்பாக நடந்தால் அல்லாஹ் என்னோடு அன்பாக நடப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் பிரார்த்தனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கிற பிரார்த்தனை, அதுபோல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது.